பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் இருக்கலாம். வேதத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் தேவன் செய்த அற்புதம், இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு ஜனங்களுக்கு சுகம் கொடுத்து மறுநாளிலே அவர் நாயிம் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ காயும் பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட இருந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். அங்கே இருந்த ஜனங்கள் எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனுடைய விசேஷித்த வல்லமையால் மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அந்த தாய்க்கு இருந்த ஒரே மகன் தன்னுடைய மகனை மரித்து போன நிலைமையில் பார்க்கும்போது அவர்களுடைய இருதயம் எவ்வளவு வேதனைகளாலும் கவலைகளாலும் சோர்ந்து போய் இருந்திருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறதை கண்டு அந்த மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு நீங்கள் கூட இதை போன்று காரியத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம். தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் அற்புதங்களை காணச் செய்வார். சோர்ந்து போய் இருக்கிற உங்களை அவர் உயர்த்துவார். ஆமீன்.